Hi friends, welcome to Fashion Ladies Terrain. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே சிம்பிளா சீக்கிரமே ஸ்டிட்ச் பண்ற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைனிங் கிளாத்ல நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான டிசைன் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ல இருந்து ஒரு 3 இன்ச் கீழே வந்து நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப்ல வந்து ஒரு கட் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வந்து நான் ஒரு பக்கமாக வரைஞ்சிட்டு ரெண்டு பக்கமாக வந்து ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம நெக்லைனில் எப்பவும் போல் வந்து நான் ஒரு ஸ்டார் நெக் மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணதுக்கு மேலேயே வந்து நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்திருக்கோம். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த ஒரு பெண்டு கொடுத்துருப்போம். அந்த இடத்துல கொஞ்சம் டீப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு தையல் போடும்போது நல்லா அந்த எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நெக்லைனை. ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைனர் பேட்டர்ன் தான். இது வந்து யார் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அண்ட் ரொம்ப கிளாத்துமே வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது. கொஞ்சம் கிளாத் இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். உள்ளே வந்து லைனிங் கிளாத் நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் நீங்கள் என்ன தான் ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த கிளாத்து ஸ்டிஃபாகவே நிற்காது. ஏன்னா இது ஒரு சில்க் காட்டன் மாதிரியான ஒரு சாரீ இது. ஸோ அதனால் நம்மளுக்கு லைனிங் மட்டும் நல்லா வந்து ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு நீங்கள் மேலே ஒரு ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கீழே அந்த டிசைன் நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அதோட மார்க் வந்து நம்மளுக்கு வெளியே தெரியும். ஸோ அதுக்கு மேலேயே வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து ஆம்ஹோல் பீஸ் ரெண்டையுமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் மெஷர் பண்ணியிருப்போம். அந்த மெஷர் பண்ண பீஸ் மட்டும் தனியாக வந்து லைனிங்கை மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து நம்ம ப்ளவுஸ் பீஸை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. ஓவரால் வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் மெத்தட் இது தான். எல்லா ப்ளவுஸுமே வந்து லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, டிசைனர் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இதே பேட்டர்னில் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா ஒரு டிசைனு, ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ண போகிறோம். டிசைனுக்கு வந்து நான் சேம் கலரில் தான் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா, அந்த கலரில் கிளாத் எடுத்திருக்கேன். டபுள் கலரில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ப்ளவுஸ் பீஸ் கலர்லேயும் கிளாத் எடுத்திருக்கேன். சேம் டைம் வந்து நம்ம சாரீ வந்து நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் இது. ஸோ அந்த கலர்லேயுமே வந்து நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கிளாத்துமே வந்து நான் ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் அகலம் 10 இன்ச்சஸ் வந்து ஒரு நீளம் இருக்கிற மாதிரி நான் ஒரு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கிளாத் நிறையா இல்லை. நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு ப்ளவுஸில் கட் பண்ண பேலன்ஸு, ஸோ அந்த மாதிரி பீஸ் எல்லாமே எடுத்து தான் நான் இன்றைக்கி டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நான் அந்த கட் பண்ண பீஸை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டு நான் ஒரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்க போகிறேன். ரெண்டு கலர்லேயுமே வந்து ஒரு 6 பீஸ் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ 6 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த சென்டரில் ஒரு ஹார்ட்டின் ஷேப் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நெக்லைன் வந்து ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஒரு கட்டிங்கில் தான் கொடுத்துருப்போம், மேலே ஒரு ஸ்டார் நெக் மாதிரி. ஸோ அந்த கட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ளூ கலர் கிளாத் வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோமோ அதிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து ஆப்போசிட் சைடில் இருக்க கிளாத்தையுமே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். ரெண்டு சைடுமே வந்து கிளாத் விலகாமல் இருக்கும். ஒரு பீஸ் வந்து நம்ம க்ரீன் கலர் வச்சுருக்கோம், இன்னொரு பீஸ் வந்து நம்ம ப்ளூ கலர் வச்சுருக்கோம். ரெண்டையுமே வந்து மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த லுக் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஒரே கலரில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல எம்போஸ்டாக தெரியாது. ஏன்னா இந்த டிசைன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம டபுள் கலர் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் இடையில கேப் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போது தனியாகவே தெரியும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி டபுள் கலரில் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது கீழே நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஒரு ஹார்ட்டின் ஷேப்பு, ஸோ அதுக்கு மேலேயே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அச்சுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
எல்லா பீஸுமே வந்து நான் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம இதெல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வந்து நான் என்னோடய ஷாப்பில் வந்து மேக்ஸிமம் கட் ஒர்க் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து நம்ம ப்ளவுஸை எந்தளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் கட் ஒர்க் கொடுக்க மாட்டேன். ரொம்ப கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான டிசைனில் மட்டும்தான் நான் கட் ஒர்க் கொடுத்துருப்பேன். மற்ற எல்லா ப்ளவுஸுமே வந்து இந்த மாதிரி சிம்பிளாக தான் ரெடி பண்ணியிருப்பேன். கீழே வரைக்குமே வந்து நம்ம இதே மாதிரி டிசைனில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கு மேலேயே வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இன்னொரு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அச்சு கரெக்டாக தெரியும். நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளேஸ்லேயே வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி விட போகிறேன். டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஜாஸ்தி வேலை இருக்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் வந்து ஒரு டிசைன் ரெடி பண்ண போகிறேன். டிசைனுக்கு வந்து நான் ப்ளூ கலர் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். கிளாத்தை வந்து நல்ல ஒரு சதுரமான பீஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸில் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. 3 இன்ச்சஸ் எடுத்தீங்க அப்படின்னா நார்மலான ஒரு மெஷர்மெண்ட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட சின்ன சைஸ் வேணும்னா 2.5 எடுத்துக்கோங்க. நான் எல்லா பீஸுமே வந்து ஒரு 2.25 இன்ச்சில் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்ல முக்கோண ஷேப்பில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ண பீஸ் எல்லாமே 1 by 1 வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரலாம். ஒவ்வொரு பீஸுமே வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஒரு பீஸ் முடிகிறதுக்குள்ளேயே வந்து இன்னொரு பீஸ் வச்சுட்டு ரெண்டுமே சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிற மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கும் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு. நெக்லைன் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு எல்லா பீஸையுமே இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவே இந்த டிசைன் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். அண்ட் இந்த மாதிரி சீசன் டைம்ஸில் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம டிசைன் ரெடி பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா டைமிங் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா பத்தாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் லாஸ்ட் வரைக்குமே நான் இதே மாதிரியே டிசைன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபுல்லாக நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா பீஸுமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நம்ம நெக்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலேருந்து கீழே இருக்கிற பீஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம அந்த டிசைன் வச்சு கவர் பண்ண போகிறோம். நல்லா கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. கீழே வந்து நம்ம அந்த டிசைன் ரெடி பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. அந்த டிசைனுக்கு மேலேயே வந்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பிசுறு எதுவுமே நிறைய வெளியே தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம லேஸ் மட்டும் வச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு கவர்டாக இருக்கும். நெக்லைனோட சேர்த்து ஜாயின் பண்ணி கடைசி வரைக்குமே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோங்க. ஃபுல்லாகவே நம்ம தையல் போட்டாச்சு. தையல் போட்டதுக்கப்புறம் இதில் நான் லேஸ் ஒர்க் கொடுக்க போகிறேன். லேஸ் வந்து நான் இன்றைக்கி காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். காப்பர்லேயுமே வந்து சின்னதாக ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க, ட்ரையாங்கிள் டிசைன் மாதிரி. ஸோ அந்த மாதிரியான லேஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அது வச்சதுக்கப்புறம். வேறு எந்த கலர் கொடுத்தாலும் இதில் வந்து அந்தளவுக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியாது உங்களுக்கு. ஸோ அதனால் நான் காப்பர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரியே நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நீங்கள் லேஸ் எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. கீழே வந்து அந்த கட்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக மடித்து விட்டுருக்கேன். லேஸை மடித்து விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரலாம். லாஸ்ட் வரைக்குமே நான் ஸ்டிச்சிங் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் இதில் இன்னொரு கார்னர்லேயுமே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து லேஸ் ஒர்க் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோஸில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம கேன்வாஸ் எதுவுமே வைக்காமல் ப்ளைனாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் லேஸ் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க.
ஓவரால் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. 2 சைட்லையுமே நான் டாட் பிடிச்சிருக்கேன். டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா வந்து சென்டரில் ஃப்ளவர் பேட்டர்ன் மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். அண்ட் ஓவரால் ப்ளவுஸ் இது தான். சென்டரில் நம்ம அந்த ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ரெடிமேடாக நான் வந்து சின்னதாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்கேன். சென்டரில் ஒரு பீடர் கொடுத்துருக்கேன். சைட்லேயுமே வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஃபுல்லாகவே வந்து நான் பீடர் கொடுத்துருக்கேன். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு பார்டர் வச்சுருக்கேன். பார்டரில் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு லேசர் கொடுத்துருக்கோம். அண்ட் சாரீ இது தான். சாரீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு பெப்சி ப்ளூ கலர் அண்ட் பார்டர் வந்து நல்ல ராமர் க்ரீன் கலரில் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி சாரீக்கு வந்து நம்ம மேட்சிங்காக அந்த மாதிரி டிசைன் ரெடி பண்ணியிருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.